இந்தியா அணியின் அடுத்த பயிற்சியாளர் இவர் தான். ஆனால் இவர் பயிற்சியாளராக வருவதற்கு முன்பே விராட் கோலி, கேஎல் ராகுல், பும்ரா, அதுக்கப்புறமா ரோஹித் சர்மா இவங்க கிட்டலாம் ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. அப்படின்னா பேசியிருக்காங்க அப்படின்னு தான் பேச போகிறோம். யார் அடுத்த பயிற்சியாளர் அப்படின்னு தான் பேச போகிறோம். அதாவது கௌதம் கம்பீர் தான் அடுத்த பயிற்சியாளராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் தான் கௌதம் கம்பீர் அவர்கள் தன்னோட அரசியல் பயணத்திலிருந்து விலகி விட்டாங்க. அதுக்கப்புறமா நிறைய விஷயங்களை பிசிசி கிட்ட கௌதம் கம்பீர் அவர்கள் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கௌதம் கம்பீர் தான் அடுத்த இந்தியா அணியின் பயிற்சியாளராக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ 90% கன்ஃபார்ம் ஆகி இருக்கிறது. பிசிசிஐ செயலாளர் ஜெய் அவர்களும் கம்பீரோட ஆலோசனை செய்வதாக நிறைய செய்திகள் இன்டர்நெட்டில் ஸ்ப்ரெட் ஆகி கொண்டு இருக்கு. ஸோ கௌதம் கம்பீர் அவர்களுக்கு இந்த பதவி கொடுப்பதற்கு முன்பே இந்த பதவியில் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை ஷெடியூல் பண்ணி வச்சிருக்காங்களாம். ஸோ அதுக்கு முன்பே இந்தியா அணியின் T20 உலகக்கோப்பையில் விளையாட போகிற வீரர்கள் கூட ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கிறார்களாம். அதில் விராட் கோலி, ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல், பும்ரா, ஹர்திக் பாண்டியா கிட்ட ரொம்ப தீவிரமாக ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்காங்களாம். அடிக்க விராட் கோலி கிட்டையும் ரோஹித் சர்மா கிட்டையும் கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்களாம். ஸோ பொறுப்பு வந்துட்டு அப்புறம் கம்பீர் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. ஸோ கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இப்போ சரி பண்ணி கொண்டு இருக்கிறார்களாம். மேபி ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா கருத்து வேறுபாடுகளும் சரி பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?